இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் மகாலட்சுமி அருளால் உங்கள் வீட்டில் செல்வம் மங்களம் நிலைத்திருக்க மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும்னா இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும்? சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்? எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வரலட்சுமி விரதம்னு பார்த்திங்கன்னா உயர்வான பலனை தரக்கூடிய மங்கள விரதங்க. இது வாழ்க்கையை மாற்றி வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய விரத நாளாக அமைய போகுது. இந்த வரலட்சுமி விரதத்தை குறிப்பாக சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்லை, யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாங்க. மகாலட்சுமியின் அருள் வேண்டியும் அஷ்டலட்சுமிகள் அருள் கடாட்சத்தை வேண்டி கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இது வரலட்சுமி விரதம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது வரப்போகுது, இந்த நாளில் எப்படி வழிபடலான்னு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் ஒரு நாள் மட்டும் அல்ல, வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு நாள். வரம் வழங்கக்கூடிய லட்சுமி என்பதாலேயே அவள் வரலட்சுமின்னு நம்ம சொல்கிறோம். அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு அவங்களுடைய அருளை பெறுவதற்குரிய நாள் தாங்க இது. பக்தியோடு செய்யக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் செல்வ வளத்தை மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதி ஒற்றுமை இறை அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைய இருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் 16 வகையான செல்வத்தையும் மகாலட்சுமியினுடைய அருளை வேண்டி குறிப்பாக சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய சிறப்பான ஒரு விரதம். இந்த ஒரு விரதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில அனுசரிப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடைபிடிக்கப்பட இருக்கு. புராணங்களின்படி பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் ஏன் இருக்கிறாங்கன்னா, புராணத்தின்படி பார்த்திங்கன்னா மகத நாட்டில் வாழ்ந்த சருமதின்னு பக்தியினுடைய கனவுல மகாலட்சுமி தேவி தோன்றி ஆடி இல்லைன்னா ஆவணி மாத வெள்ளிக்கிழமையில இந்த விரதத்தை அனுஷ்டிக்குமாறு கூறியதாகவோ, அதன்படி அந்த பக்தியும் விரதம் அனுஷ்டித்து வழிபட்டதால அந்த பக்திக்கு அன்னை மகாலட்சுமி அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமி வாக்கின்படி சருபதி விரதம் இருந்து பூஜை செய்த போது அவளுக்கு அவள் குடும்பத்திற்கும் செல்வத்தையும் அமைதியும் வளத்தையும் பெறுகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விரதம் இருப்பதன் மூலம் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் உண்டாகும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியம், நல்ல சந்ததி, தொழில் வளர்ச்சி, மன அமைதி, நற்பலன்கள் அதிகம் கிடைக்குங்க. இந்த விரதத்தின் போது பெண்கள் அதிகாலை எழுந்து வீட்டை தூய்மைப்படுத்திட்டு லட்சுமி தேவியினுடைய திருவுருவத்துக்கு இல்லைனா கலசத்திற்கு புதிய புடவையோ நகைகள் பூக்கள் பழங்கள் வைத்து சிறப்பு பூஜைகளை செய்யலாம். விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் விளக்கேற்றி லட்சுமி தேவியின் பாடல்களை பாடி வழிபாடு செய்வது நல்லது. இந்த விரதம் இருக்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயுள் பெருகவோ, குழந்தைகளுடைய பிறந்த குலம் தலைக்கவோ, அஷ்ட ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் உண்டாகவோ, குடும்பத்தினுடைய நலம் பெருகுன்னு இந்த விரதத்தை இருக்கலாம். திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் கிடைக்க வேண்டி இந்த விரதம் மேற்கொள்ளலாங்க. இந்த விரத பூஜை செய்வதால் விரைவில் திருமண யோகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இதனால் வீட்டில் நடைபெறக்கூடிய லட்சுமி பூஜையில் அதை செய்பவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதில் கலந்து கொள்பவங்களுக்கோ அளவில்லாத பலன் உண்டு. லட்சுமி தேவியை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து மகாலட்சுமியினுடைய அருளையும் ஆசை பெறுவதற்கு அற்புத நாளுங்க. மேலும் இந்த நாளில் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதோ, 108 போற்றி மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்வதும், சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்வதும் வீட்டில் நிச்சயம் சுபிட்சத்தை உண்டாகும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த நாளில் அதிகாலையிலிருந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து கோலம் போடுங்க. பூஜை அறையில் ஒரு மனை வச்சு அதன் மேலே கோலம் போட்டு கலசம் வைக்கணும். கலசத்தில் தண்ணீர், சிறிது அரிசி, மஞ்சள், குங்குமம், நாணயத்தை இடுங்க. கலசத்துக்கு மேலே தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு அம்மனின் முகம் இல்லைன்னா வரலட்சுமி முகம் இருந்தால் அலங்கரிக்கலாம்.
பிறகு மாவிளை இல்லைன்னா வேப்பிலை போன்றவற்றை உங்கள் குடும்ப வழக்கப்படி கலசத்தில் வச்சிடுங்க. அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூ, பழம், வெற்றிலை பாக்குன்னு நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கணும். பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடியே 2 திரிகள் கொண்ட குத்து விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றுவது நல்லதுங்க. இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி திரியை வைத்து ஏற்றுவோம். கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி தீபம் இருக்கும்படி ஏற்றி வழிபடுங்க. 2 திரிகள் ஏற்றுவது, 5 முக குத்து விளக்கு ஏற்றுவது குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது. தீபத்தை ஏற்றிய பிறகு விநாயகரை வணங்கி பின்னர் வரலட்சுமி அம்மனை வழிபடுங்க. ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தேவியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை இல்லை, எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். பிறகு வரலட்சுமின்னு அஷ்டங்கம் தெரிந்தா அதனை பாராயணம் செய்யலாங்க. தெரியலனா கூட மனதார அம்மனை நினைத்து வழிபட்டாலே போதுங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக பார்த்தீங்கன்னா தேங்காய், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, வளையல், சீப்பு, கண்ணாடி, சிறிய துணி இல்லைன்னா ரவிக்க துணி, பழம், மஞ்சள் கயிறு, தடுன்னு கொடுக்கலாங்க. இவற்றில் உங்களால் முடிந்தவற்றை கொடுக்கலாம். சேலை இல்லைன்னா ரவிக்க துணி கொடுப்பதும் நல்லது. சுமங்கலி பெண்கள் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருந்து தங்களுடைய கணவருக்காகவும், திருமணமாகாத பெண்கள் தங்கள் மன விரும்பியபடி திருமணம் நடக்க இந்த விரதம் இருந்து வழிபடுங்க. அடுத்தபடியாக தினசரி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இதனால் மகாலட்சுமி அருள் கிடைச்சு எப்போதும் நிலைத்திருக்க என்ன செய்யலான்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாங்க. தினசரி பொதுவாக காலை மாலை இருவேளையும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சில வரைமுறைகள் இருக்குது. அந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டை செய்தாலே முழு பலன் உண்டுங்க. வீட்டில் எப்போதோ தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் ஒன்று பூஜை அறை. நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள், சிலைகள்னு இருந்தாலும், இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய படம் கட்டாயம் இருக்கணும். ஆனால் சுவாமி படத்தையும் தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களில் முக்கியமாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளான கண்ணாடி அவசியம் இருக்குதுங்க. இதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீபதூப ஆராதனை காமிங்க. இந்த கண்ணாடியில் தெய்வத்தின் உருவமோ அமாவாசை போன்ற நாட்களில் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவங்களுடைய அருளோ ஆசையும் உங்களுடைய வீட்டில் எப்போது நிலைத்திருக்கும். அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தால் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள், படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாதுங்க. ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் படைக்க முடியாதவங்க சிறிது கற்கண்டு வாங்கி வைத்து கொண்டு பூஜை செய்வது நல்லது. சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்புன்னு மங்கள பொருட்களை நிரப்பி வைங்க. குறிப்பாக விநாயகரினுடைய பாதத்துக்கு அருகிலே எப்போதும் பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குமாறு பார்த்துக்கோங்க. இதனால் வீட்டில் உணவு பற்றாக்குறை, வறுமை ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னென்னா தண்ணீருங்க. தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் பூஜை செய்யாதீங்க. பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகளை இல்லைன்னா ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் பூஜை செய்யணுங்க. அதே போல் பூஜை அறை எப்போது வெளிச்சமாக இருக்கணும். பூஜை அறை கீழே பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செய்வதும் நல்லதுங்க. சுவாமிக்கு போடக்கூடிய பூக்கள் போன்ற பொருட்கள் புதிதாக இருக்கணும், வாடியபடி இருக்கக்கூடாது. இதனை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. வீட்டின் ஈசானிய மூலையில் பூஜை அறை இருந்தால் வீசும் காற்றில் பூஜை அறையில் சாம்பிராணி ஊதுவத்தின் மனம் வீடு முழுவதும் பரவும். வீடு முழுவதையும் தெய்வத்தினுடைய பார்த்திங்கன்னா அம்சத்தை நிறைய செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும்போது புதிதாக பறித்த மலர்களையே பயன்படுத்துங்க. வாசனை, சாம்பிராணிகள், ஊதுவத்தி ஆகியவற்றை ஏற்றி வைத்து பூஜை செய்ய தொடங்குங்க. பூஜை அறையில் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு ஊதுவத்துக்கான பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்கணும். பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பூஜை அறையிலே வைத்துக்கோங்க. வீட்டில் வேறு இடங்களை வைக்காதீங்க. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது.
மேலும் பூஜை அறை சுவருக்கு அடுத்தாற்போல் கழிவறை குளியலறை இருக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் 2026ஆம் ஆண்டிற்கான வரலட்சுமி விரதம் எப்படி இருக்குது வேண்டுன்னு தெரிஞ்சுக்கொண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.